பேசிட்டு இருக்கப்ப நீங்க ஒரு அருமையான ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்க. யோகானந்தர் பரமஹம்சருக்கு பரிகாரம் வேலை செஞ்சிருக்கு. உடனே அந்த புக்கை வாங்கினேன். அவர் குருஜிட்ட கேட்டது, அந்த குருஜி விளக்கம் சொன்னது அத்தனையும் படிச்சு பார்த்தேன். பரிகாரம் இவ்வளவு தூரம் வேலை செய்தா பையாவை கூப்பிட்டு உடனே பேசுவோம் சொல்லி பரிகாரம் எந்த அளவுக்கு உண்மைங்க? யோகானந்தர் பரமஹம்சன்றவர் பாபாஜியோட ஜூனியர். இவங்க வந்து ஒரு யோக நிலையில் இன்னைக்கு இருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் என்னன்னா, ஜனங்களுக்கு கட்டத்தை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை ஜோதிடம் தான் அதுக்கு சிறந்த வழி. ஜோதிடத்துக்கு பரிகாரமே பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஜோதிடன்றது உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். இறந்த பிறகு நம்ம வரலாம், ஆத்ம பலம் வேணும். அந்த 7 சக்கராஸில் வந்து யோகானந்தரோட குரு ஒரு வார்த்தை சொல்லுவார், எந்த காரணம் கொண்டும் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து எண்ணெய் சாப்பிடக்கூடாது. சுக்கிரதசை வந்தாலே சுகர் வந்துட்டாங்க, அது உண்மை இல்லையா? நவரத்ன கல்லை பயன்படுத்தி நம்ம லைஃப்பை வந்து டெவலப் பண்ணிக்கலாம், நோயை குணப்படுத்தலான்றது அத்தாரிட்டி. அது இப்போ ஒன்றுமே இல்லை சார். நீலக்கல்லுக்கு வந்து உயிரை காப்பாற்றுற சக்தி இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ரியலாகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா 5 கொடியும் செவ்வாய். 5 கொடி செவ்வாய் வந்து 7 நிற்கிறாரு. லக்னத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அசிங்கப்படுறது, கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை, கணவன் மனைவி பிரிஞ்சு போட்டு எல்லாம் கொடுக்கும். ஜோதிடம் 100க்கு 100 சத்தியமாக உண்மை. ஆனால் சித்த வைத்தியம் புக்கு படித்தாதான் முழுக்க முழுக்க ஜோதிடத்துக்குள்ள பரிகாரத்தை தெளிவாக நம்ம கற்றுக்க முடியும். 5 பஞ்சபூதத்தோட கனெக்ஷன் யாருக்கா இருக்குன்னா, இப்போ மகர லக்னக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் குருவுடைய கல் மட்டும் போட்டக்கூடாது. ஏன்னா ஐயா சுகமே சொல்லையா. வணக்கம் ஐயா, சுகமே சூழ்வேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம 2 பேரும் பேசி. இறைவனா பார்த்து மார்ச் 4, 2025 இந்த அமைப்பு கொடுத்துருக்காரு. முதல்ல இறைவனுக்கும் மேற்கும் நன்றி சொல்லிடுறேங்க. நன்றி. நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோங்க. பேசிட்டு இருக்கப்ப நீங்கள் ஒரு அருமையான ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்க. யோகானந்தர் பரமஹம்சருக்கு பரிகாரம் வேலை செஞ்சுருக்கு, அதை பற்றி பேசலாமா? நீங்கள் உடனே அந்த புக்கை வாங்கினேன். கிட்டத்தட்ட 377 347 அந்த பக்கம் நினைக்கிறேன். அது ஃபுல்லாகவே படித்து முடிச்சுட்டு அந்த பக்கத்தை 2-3 வாட்டி திருப்பி திருப்பி படித்து பார்த்தேன். அவர் குருஜிட்ட கேட்டது, அந்த குருஜி விளக்கம் சொன்னது அத்தனையும் படித்து பார்த்தேன். ஓ, பரிகாரம் இவ்வளோ தூரம் வேலை செய்தா பையாவை கூப்பிட்டு உடனே பேசுகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு டாபிக் அமைஞ்சிருக்கீங்க. பரிகாரம் எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யோகானந்தர் பரமஹம்சன்றவர் யுக்தேஸ்வருடைய ஜூனியர். யுக்தேஸ்வர் யாருன்னா லாகிரி மகாசாயர்னுடைய ஜூனியர். மகாசாயர் யாருன்னா பாபாஜியோட ஜூனியர். இவங்க வந்து ஒரு வரிசையாக ஒருத்தராக அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் என்னென்னா, ஜனங்களுக்கு கட்டத்தை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை அவங்கள யோக நிலையில் இன்றைக்கும் இருக்காங்க. அவங்க பாட்டு நிறைய விஷயங்களை ஜனங்களுக்கு டெடிகேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நிறைய விஷயம் சொல்லிட்டும் போயிருக்காங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம்னா, ஜோதிடத்தை பற்றின விஷயங்கள் வந்து யுக்தேஸ்வரர் வந்து அவங்க ஜூனியருக்கு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. இதன் வழியாக வந்து ஜனங்களுக்கு நிறைய வழி, அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு, அவங்கள ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கு, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தால் எதை வச்சு நம்ம தீர்வு வந்து பண்ணிக்கணும், சொல்யூஷன் என்ன அப்படின்றதுக்கு ஜோதிடம் தான் அதுக்கு சிறந்த வழி. ஜோதிடத்துக்கு பரிகாரமே பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மணி மந்திரம் ஔஷதம். அந்த மணி மந்திரம் ஔஷதம் பார்த்திங்கன்னா, யோகானந்தரோட லைஃப் ஹிஸ்டரியில் நடந்தது. அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு போய் அப்பாவுக்கு செய்த கஷ்டங்களை தீர்த்து வச்சது எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்லுவார். ஆமாம், படித்தேன். நிறைய விஷயங்கள் வந்து அவங்க குருக்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு வாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்படும் போதில் அவர்கிட்ட கூப்பிட்டு போவார். யோகானந்தரோட குரு யாருன்னா யுக்தேஸ்வரர் தான். அவர் நான் சக்கராஸை பற்றி நிறைய பேசியிருக்காரு அவர்கிட்ட. சக்கரா மனுஷனுக்கும் மிருகத்துக்குள்ள ஒரு வித்தியாசத்தை எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். மனுஷன் வந்து மனுஷன்லேருந்து தான் வந்திருக்கான், மிருகத்துலேருந்துலாம் வரலன்றது அவர் அத்தாரிட்டியாக சொல்லுவார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 7 சக்கராஸ் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. மனுஷன் மட்டும்தான் பார்த்தோன்னா உயர்ந்த நிலை அடைய முடியும். எந்த பிறவி வேணாலும் எப்போ வேணாலும் திருப்பி வரலாம். அதில் வந்து யோகானந்தரோட குருஜி பார்த்திங்கன்னா, ஒரு முறை இறந்துட்ட பிறகு அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார். அவங்க குருஜி என்ன செய்வார்னா, உடனே அவருக்கு ஒரு அழுதுகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் குருஜி உடனே பிரபஞ்சத்தில் அணுக்களை பேஸ் பண்ணி அதை கொண்டு எதை வேணால் நம்ம எத்தனை பிறகு எடுக்கலான்றது அவர் அத்தாரிட்டியாக திருப்பி அதே ட்ரெஸ்ஸில் அதே மாதிரி வந்து அவர்கிட்ட மணிக்கணக்கில் பேசுவார். இறந்த பிறகு நம்ம வரலாம் அப்படின்றத அவர் நிறைய வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கார். ஆத்ம பலம் வேணும். அந்த 7 சக்கராஸில் வந்து 7 உடல்கள் வேறு இருக்குது. 7 சக்கராஸு மட்டும் இல்லை, நம்ம உடம்புலையும் 7 உடல் இருக்குது. அந்த சக்தியை வந்து பயன்படுத்தி நம்ம உலகத்தில் நிறைய விஷயங்களை வந்து சாதிக்க முடியும். இது கடவுள் மனிதனுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. யார் ஒருத்தர் மனுஷனை
தெய்வத்தோடு ஒன்றி இருக்கானோ அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரியும். ஆத்ம பலம் வந்து டெவலப் ஆச்சுன்னா எந்த ஒரு சக்தி நிலையும் ஒருத்தரால் அடைய முடியுன்றது அவருடைய லைஃப் ஹிஸ்டரி படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதனால தான் பார்த்தீங்கன்னா யோகானந்தர் வந்து ஃபஸ்ட்டு அவரோட லைஃப் ஹிஸ்டரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவார். அதோட நம்பிக்கை இல்லை, எனக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் பரிகாரம்ன்றீங்களேருந்து ஆரம்பிப்பாங்க அந்த டிஸ்கஷன். அப்படி தான் ஆரம்பிக்கும். ஆமாங்க சார். அவருக்கு வந்து ஜோதிடமே பொய் அப்படின்னு சொன்ன ஒரு கட்டத்தில் அவங்க அண்ணா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவார். அப்போ கல்யாணம்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் சன்னியாசி வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஜோசியர் வந்து பார்த்திங்கன்னா 3 முறை சொல்லிட்டு வந்து கல்யாணம் வரும், இந்த வருஷம் கல்யாண நேரம் ஓடுது, அந்த கல்யாண நேரத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாது, கல்யாணம் ஆகிடும் 3 முறை ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். 3 வாட்டி பொண்ணு பார்த்து ரெடி பண்ணுவாங்க, பொண்ணு கட்டிக்கிறதுக்கு சுச்சுவேஷனும் வரும். 3 வாட்டி ஒரு ஆத்ம பலத்தை பயன்படுத்தி அதை அவாய்ட் பண்ணுவார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு முறை கல்லீரல் வியாதி வந்து. ஆமாம், அது முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காங்க, கல்லீரல் வியாதி வரப்போகுது, நீ இந்த வளையத்தை போட்டுக்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அவங்க குருஜி வந்து யுக்தேஸ்வர் வந்து உனக்கு லிவரில் பிரச்சனை வரப்போகுது முன்கூட்டியே சொல்லுவார். ஆமாம், நீ வந்து இந்த அதாவது ஈயம் வெள்ளி சேர்ந்த ஒரு வளையம் போட்டுக்கோ. பொதுவாகவே வந்து நான் ஈயம் வெள்ளி தங்கம் சேர்த்து தான் சொல்லி உனக்கு ஈயம் வெள்ளி போதும் அந்த போட்டுக்கன்னு சொல்லுவார். ஆமாம், அதாவது என்னென்னா பொதுவாக மெட்டலில் வந்து காப்புன்னு ஒன்று இருக்குது. அது என்ன காப்புன்னா செப்பு, வெள்ளி, தங்கம், இந்த 5 மெட்டல் கலந்த ஒரு காப்பு போடுறது எல்லாருக்கும் நல்லது அப்படின்றது அவர் சொல்லுவார். அதே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வெள்ளியம் அப்படி கலந்த ஒரு காப்பு போடு, அப்போ தான் லிவர் வந்து உனக்கு 6 மாதத்தில் கொடுக்குறதுக்கு 24 நாளாக மாறுன்னு சொல்லுவார். அதே மாதிரி 24 நாள் அவர் பட்ட அவஸ்தைக்கு அளவில் அவர் அந்த புக்கில் எழுதியிருக்காரு. அப்போ வந்து கடைசியாக அவங்க குருவை தேடி போய் கஷ்டம் மனசு நொந்து போய் அவர்கிட்ட கண் கலங்கி நிற்பார். அப்போயும் அவர் நம்பிக்கை இல்லை அவர் மேலே, அது எப்படி நல்லா நிற்பார். இந்த குருநாதர் வந்து யுக்தேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவருக்கு வந்து 24 நாள் முடிஞ்சோன்னே அது வளையம் போட்டது உண்மை, ஆனால் அவர் ஆத்ம பலம் அதிகம் அவருக்கு குருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார், அவர் நார்மல் ஆகிடுவார். இது அவங்களால ஆத்ம பலம் இருக்கும்போது சுத்தமாக நல்லாக்கிடுவாங்க. அவருக்கு அதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஒல்லியாக தான் இருப்பார். யோகானந்தர் பயங்கர லீனு, அவர் உடம்பு வெயிட்டே ஏற்ற முடியாது, ஏன்னா அவர் வயிறு வலிவார், அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும், எது சாப்பிட்டாலும் செட் ஆகாது. அதையும் பார்த்தோன்னா அவங்க குருஜி வந்து அதை வந்து சரி பண்ணி விடுவார், 50 கிலோவாக மாற்றி விட்ருவார். அந்த அளவுக்குலாம் பார்த்தோன்னா யோக சித்தி உள்ளவங்க. யோக பலம் வேணும்னா நம்ம உடம்புல 7 சக்கரம் இருக்குது, அதில் வந்து 999 இதழ்களுடைய ஒரு சக்கரம் இருக்குது லாஸ்ட்டாக. அந்த நிலை வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூலாதாரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னேயம், சகசரன்னு முடியும். அது இத்தனையும் பார்த்தீங்கன்னா அது வந்து அது உள்ள ஒரு மனுஷனுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம உடம்புல கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தருக்கு அடிக்கடி அவங்க குருஜி சொல்லுவார். இவர் அதே மாதிரி லைஃப் ஹிஸ்டில் அவர் இன்னும் 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அதில் ஒரு வெட்டினரி டாக்டருடைய பையன், அந்த வெட்டினரி டாக்டர் பேர் ராய், அவர் பேர். அவர் என்ன பண்ணுவார்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்க பையன் பேர் சந்தோஷ். அவர் யோகானந்தர்கிட்ட சொல்லுவார், அப்பாவுக்கு வந்து சுகர் அதிகமாக இருக்குது, ரெக்கவரி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கேட்பார். அப்பா அவர் சொல்லுவார், வா எங்கள் குருக்கிட்ட போகலான்னு கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போயிட்டு அதுக்கு மெடிசன் கேட்பார். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு வளையம் போட்டுங்க, அது சரியாக வந்துடும், நல்லாயிடுவா அப்படின்வார். ஆனால் வளையம் போட்டு தான் நல்லா ஆகுதுன்றது 2வது. வளையத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அந்த உடலில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும் கிரக சாந்திக்கும் வந்து நிறைய கனெக்ஷன் இருக்குது. கிரக சாந்தியை சரி பண்ணக்கூடிய சக்தி வளையத்துக்கு உண்டு. அவர் இந்த வளையம் போடணுன்னு அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை அந்த வெட்டினரி டாக்டர். ஏன்னா அவர் சயின்ஸ் அதிகமாக படித்தது, அவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக வரல அதில். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், இப்போ வந்து உடம்பு அதிகமாக வீக் ஆகிட்டே போகும். சரி என்ன தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி, என்ன தான் நடக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் உடனே அந்த வளையத்தை போட்டுக்குவார். போட்டோடனே சுகர் நார்மலாகி உடம்பு தேறிடும். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர், நான் டாக்டர் வந்து செக் பண்ண எப்படி நல்லாச்சுன்னு கேட்பார் அந்த சுகர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து. அப்போ வந்து அவர் எதுவும் விட்டு கொடுக்காம, அதெல்லாம் நார்மல் ஆகிட்டேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. வளையம் போட்டதுனால அவர் சொல்லலை. ஆமாம். அப்புறம் என்ன பண்ணான்னா, அப்போ வந்து யோகானந்தருடைய குரு என்ன சொல்லுவார், யோகானந்தரோட குரு ஒரு வார்த்தை சொல்லுவார், எந்த காரணம் கொண்டும் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து எண்ணி சாப்பிடக்கூடாது, மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவார். இதில் ஒரு உண்மை இருக்குது, எப்பவுமே ஆனியன் சாப்பிடாம வெறும் எண்ணி மட்டன்லாம் சிக்கன்லாம் சாப்பிட்டா நமக்கு கால்சியம் ஹெவி லாஸ் ஆகும். அப்படியா? ஆமாம், எக்கச்சக்கமாக லாஸ் ஆகிடும். இல்லை, பிரியாணிலாம் வச்சு ஆனியன் சாப்பிட்டா ஒரு மாதிரி ஸ்கின் டிசீஸ் வந்துடும் அப்படி அப்படிங்கிறாங்களே, அதெல்லாம் இல்லையா? கிடையாதா? D3ன்னு ஒன்று வந்து கத்திரிக்காயில் இருக்குது. அதனால தான் பிரியாணி செய்யும் போது கத்திரிக்காய் தொக்கு வைப்பாங்க. அப்புறம் வந்து கால்சியம் பாடியில் அப்சர்வ் பண்ணோன்னா D3 வேணும். அந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து என்ன பண்ணால் அதில் D3,
அப்படியே கால்சியத்தை அது அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். ம் அது மாதிரி அப்போ பிரியாணி மட்டும் சாப்பிட்டா இது இல்லாமல் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்க போன் மேரோ வீக் ஆகிடும், கால்சியத்தை எல்லாத்தையும் அது எடுத்துரும். அப்போ அவங்க சீக்கிரமாக சுகர் வேறு வந்துடும். கால்சியம் பாடியில் குறையும் போது தான் சுகர் வேறு இன்க்ரீஸ் ஆகும். ம் நல்லா அந்த கால்சியம் டெபாசிட் ஆகிறவங்களாம் அது அந்த கால்சியம் இருக்க வரைக்கும் சுகரே வராது. இந்த சுக்கிரதசை வந்தாலே சுகர் வந்துருன்றாங்களே, அது உண்மை இல்லையா? இல்லை சார், குருவுக்கு பேர் தான் புத்திரகாரகன். அதாவது குரு தான் சக்கரை வியாதி கொடுக்குறவர், ஓகே. சுக்கிரன் கிடையாது. ம் குரு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதனுடைய சுவையே இனிப்பு தான். ம் அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுகர் வந்தாலோ சளி பிடிச்சாலோ எலும்பு தான் பாதிக்கும். யாருக்குன்னா சளி பிடிக்குன்னா அதுக்கு பார்த்தா முதல் காரணம் வந்து குருவுடைய தாக்கம், அதாவது ஸ்வீட்டு அதிகமாக சாப்பிட்ருக்காங்கன்னு அர்த்தம். அந்த டைமில் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சளி எக்கச்சக்கமாக கொடுத்தும் எலும்பை தாக்கம். அப்போ எலும்பு சத்து வேறு பாதிக்கும், கால்சியம் லாஸ் ஆகும். அதுக்கு தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் சாப்பிடும்போது இப்படி சாப்பிட்றதுக்கு அவங்க சாப்பாட்டு முறையிலே வகுத்து வச்சுருக்காங்க. சாதாரணமாக நம்ம இதுவும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி சாப்பிடும்போது கூடவே இது வைப்பாங்க, ஆனியன். ஆமாம், ரைத்தா வைப்பாங்க. ஆமாம் சார். அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம சாப்பாட்டு முறையை மாற்றும் போது தான் பிரச்சனை வருது. அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டாலும் தாங்கும், ஏன்னா வெயில் கண்ட்ரி இது. அதனால தான் எப்பயுமே பாருங்கள் நம்ம உடம்புல வந்து பவர், எனர்ஜின்னு கால்சியம் ஹெவியாக பாடியில் டெபாசிட், ஏன்னா சூரிய சக்தி உள்ள நாடு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனங்களுக்கு முட்டி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், இன்சுலின் கூட நல்லாவே அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த D3 சூரிய சக்தியில் தான் கிடைக்குது. அவள் வந்து நிறைய குழந்தை பிறகுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா D3 தான். இது மாதிரி யோகானந்தர் வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்டில் நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே வர்றாரு. டயபெட்டிக் பேஷண்ட்டு, அவர் வந்து 6 மாதம் தான் இருப்பார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ்கிட்ட யோகானந்தர் குருஜி சொல்லுவார். அப்போ என்னென்னா அவர் கரெக்டாக எண்ணி சாப்பிடுவார், திருப்பி கண்ணா பின்னான்னு மட்டன் சிக்கன் சாப்பிட்டோன்னே 6 மாதத்துக்கு அப்புறம் இறந்துருவார். இது அவர் லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொரு வாட்டியும் ஜோதியும் மணி மந்திரம் ஔஷதம், மெட்டலுக்குள்ள பவரு, இது அது கல்லுங்களுக்குள்ள பவர்லாம் நிறைய வாட்டி. கல்லுக்குன்னு ஒன்று சொல்லியிருந்தார், 3 கற்கள். ஆமாம் சார், நவரத்ன கல்லை பயன்படுத்தி நம்ம லைஃப்பை வந்து டெவலப் பண்ணிக்கலாம், நோயை குணப்படுத்தலான்றது அத்தாரிட்டி இருக்குது. அது இப்போ ஒன்றுமே இல்லை சார். நீலக்கல்லுக்கு வந்து எல்லா காலகட்டத்திலையும் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுற சக்தி இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி மேட்ச் லக்னக்காரனுக்கு மட்டும் அது பாதகாதிபதி. நீலக்கல் போட்டான்னா 1/2 மணி நேரத்தில் அவனை மண்டையெல்லாம் உடச்சிடும், உயிருக்கு ஆபத்து வந்துடும். எல்லாரும் நீலக்கல் போடக்கூடாது, அது ஜாதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்டோனை பயன்படுத்தணும். இப்போ என்ன பண்ணுவாருன்னா, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் எக்கச்சக்கமான பேட் கேரக்டர் உள்ள தம்பி, ஒரு சத்தியின் பேர், அவர் வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ நேராக அவர் குருக்கிட்ட கூப்பிட்டு போவார். குருக்கிட்ட கூப்பிட்டு போனோடனே அப்படி கம்முன்னு கோபமாக இருக்கிற மாதிரி கம்முன்னு இருப்பார் யுக்தேஸ்வரர், அவர் குருஜி. அப்போ பார்த்துக்கிட்டே இருப்பார் அவரை. எதுக்கு இதெல்லாம் வந்து அவனுக்கே வழக்கம் மாறினாவே நல்லா ஆகிடும், எதுக்காக வந்து நீ கூப்பிட்டு வந்த அப்படின்னு. அவனே அவர் காலிலே விழுந்துருவார். அவன் குருவுடைய காலில் வந்து எப்படியாவது எனக்கு வேணும், என் ஃப்ரெண்டை காப்பாற்றி விடணும். அவன் பழக்க வழக்கத்தை மாற்றிக்க மாட்டான், திரும்ப திரும்ப நீ வந்து என்னை தொல்லை பண்ணுறான் அப்படின்னு பேச சொல்லுவார். சரி இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து சொன்னதுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 3 நவரத்ன கல்லில் நீலக்கல்லை போட சொல்லுங்க சசி அப்படின்னு சொல்லுவார். சசி என்ன பண்ண போல அது போடவே மாட்டாப்புல, கடைசி வரைக்கும் கையிலே வச்சுருப்பால, போடுறதே கிடையாது. அது திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து எலும்பு ஊறிக்கி நோய் வந்துடும், அது இல்லாமல் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வேறு வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு எக்கச்சக்கமாக லங்ஸும் வீக் ஆகிடும், அது எலும்பு உருக்கி டிபியோ லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். கல் போட்டிருந்தால் அது குறைஞ்சிருக்கும், அது உண்மை. அது போடாததுனால அவருக்கு நோய் அதிகமாகிட்டோன்னே ஆள் வெயிட் எக்கச்சக்கமாக லாஸ் ஆகிடும். அழுவார் அவர் வாட்டு. திருப்பி வேகமாக வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து அவருடைய காலிலே விழுந்துருவார், யோகானந்தருடைய குருஜியோட காலில் விழுந்த உடனே யுக்தேஸ்வரர் தான் அது வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், என்ன இப்படி பண்ணிட்டேன்னா. இவருக்காக அவங்க ஃப்ரெண்டை வந்து மிஸ் பண்ண இஷ்டம் இல்லை யோகானந்தருக்கு. யோகானந்தரோட இன்னொரு பேர் முகுந்தன். எப்பவுமே யுக்தேஸ்வரர் அவர் கூப்பிடும்போது முகுந்தான்னு தான் சொல்லுவார். அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் சரின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு நினச்சிடுவார். அப்புறம் வலி தாங்க முடியாமல் அழுவாப்பில் அவங்க குருவை நினச்சி, இவர் யுக்தேஸ்வரோட யோகானந்தரோட குருவை நினச்சி அழுவார். அவர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கொஞ்ச நாள் கழித்து இவர் யுக்தேஸ்வரர் போய் அவர் காட்சி கொடுப்பார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடும் உடம்பு, நார்மலாகி அவர் பழைய நிலைமைக்கு திரும்பிடுவார். இதெல்லாம் யோகானந்தர் அவர் லைஃப் ஹிஸ்டரி நிறைய விஷயங்களை எழுதியிருக்காரு. ஜோதிடம் வந்து கிரேட்டான சப்ஜெக்டு, அது நாலேஜ் நிறைய வேணும், அதுக்கு நிறைய படிக்கணும், சிறந்த நுட்பமான ஞானம் உள்ளவங்க மட்டும்தான் அது புரிஞ்சிக்க முடியும்னு
அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் 16வது சாப்டரில் ம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ரியலாகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா ஜோதிடத்தை ஜோதிடன்றது உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். ஜோதிட சாஸ்திரத்தை பயன்படுத்தி ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை சார், இன்றைக்கி டேட்டில் எடுத்துங்க சார், மீன லக்னம் அப்படின்னா 4 குரு, நான் இன்றைக்கி மீன லக்னத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் குரு வந்து அவங்களுக்கு நட்சத்திரத்தில் குரு ரோஹிணி ஸ்டாரில் போயிட்டுருக்காரு. ஆனால் 4 செவ்வாய் இருக்கார். அதே மாதிரி 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதே மாதிரி தனுசு லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி ஸ்டாரில் போகிறாரு. செவ்வாய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 7 இருக்கார். இப்போ பண்ணுற கல்யாணம் அவங்க தனுசு லக்னக்காரங்க, அதே மாதிரி மீன லக்னம், அதே மாதிரி மிதுன லக்னம், இவங்களுக்கு மிதுன லக்னம், கன்னியா, இவங்க 4 பேருக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உபய லக்னம் எல்லாமே. ஆமாம் சார், ஏன்னா 4 தானே இன்றைக்கி செவ்வாய் இருக்கார் மீன லக்னத்துக்கு. தனுசு லக்னத்துக்கே இல்லை. தாறுமாறாக அவங்களுக்கு லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. காலில் அடிபட்டுறது, உடலில் பாதிப்பு வர்றது. ஏன்னா சுகஸ்தானம் 4ஆவது வீடு. மீன லக்னம்னா உடம்பை படிச்சிடும். ஏன்னா 7க்கு சுகஸ்தானம் 10. அப்போ என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து லக்னாதிபதி இன்றைக்கி டேட்டில் என்ன ஸ்டாரில் போகிறான்னு பார்த்தாலே நம்ம அதை ஜோதிடம் உண்மையாக பொய்யானு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவங்க லக்னத்தை குரு செவ்வாய் பார்க்குறாரு, அந்த டைம்லாம் ஜோசியம் அழகாக வேலை செய்யும். இன்றைக்கி டேட்டில் லக்னாதிபதி என்ன ஸ்டாரில் போகிறாருன்னு பாருங்கள். உன்னோட பிறந்த லக்னத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் வந்து அட்டமாதிபதி ஸ்டாரில் போகிறாரு இல்லை தனுசு லக்னத்துக்கு. இன்றைக்கி எந்த காரியம் தொட்டாலும் லாஸ் ஆகும், அவங்க போகிறதெல்லாம் டிலே ஆகும், ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா தனுசு லக்னத்துக்கு 8 குடைவன் யார்? சந்திரன். ஆனால் அவர் ஸ்டாரில் தான் இன்றைக்கி குரு வந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். அந்த ஜோசியர் சொன்னார், இந்த ஜோசியர் சொன்னார், நான் சொன்னாலும் நம்பாதீங்க. ப்ராக்டிக்கலாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு அந்த லக்னம் தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8 குடையும் சந்திரன், 5 குடையும் செவ்வாய். 5 குடையும் செவ்வாய் வந்து 7 நிற்கிறார். லக்னத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்றைக்கி டேட்டில் அடிப்படுறது, நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறது, எதில் போனாலும் அசிங்கப்படுறது, கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை லாஸ் ஆகிறது, கணவன் மனை பிரிஞ்சு போகிறது எல்லாம் கொடுக்கும். ஏன்னா விரையாதிபதி அவர் செவ்வாய் வந்து தனுசுல விரையாதிபதி. அப்போ 7 இருந்து பார்ப்பார். சூப்பராக சண்டை வச்சு விடும். மீன லக்னக்காரங்க சண்டை வச்சு விடும். அவங்க அப்படியே அவங்க ப்ராக்டிக்கலாக செக் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஜோசியம் உண்மையாக போய் நம்ம இதுன்னா இன்றைக்கி டேட்டில் நீங்கள் லக்னாதிபதி என்ன ஸ்டாரில் போகிறாரு, நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு எடுத்து விட்ரும். யாரும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கமோ அவங்களுக்கு எடுத்து விட்ரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் 100க்கு 100 சத்தியமாக உண்மை. கொஞ்சம் கோச்சாரம் லக்னத்தை வச்சு பாருங்கள். அன்றைக்கி பிறக்கும்போது சார்ட்டில் எங்கெங்கே என்னென்ன கிரகம் இருந்ததோ அந்த ஸ்டாரில் போகும்போது அப்படியே நடக்கும். ஒன்று பொய்யானாக்குள்ள எல்லாம் வந்து என்ன சண்டை போடலாம். இவ்வளோ அத்தாரிட்டி நிறைய இருக்குது. சூப்பர். இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ரிசர்ச் பண்ணி புக்கு போடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார், ஒரு 200 ஜாதகத்தை ரெடி ஆன உடனே அது புக்காக வெளியிட்டுன்னா யார் வேணால் ஜோசியத்தை கற்றுட்டு அவங்க தலையெழுத்தை மாற்றிக்கலாம். நிச்சயமாக. அந்த அளவுக்கு அத்தாரிட்டி நான் வச்சுருக்கேன் நான். நிச்சயமாக. அதனால் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பரிகாரம் வந்து முக்கியமானது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை பற்றி ஸ்தலங்கள் நிறைய இருக்குது. சென்னை சுற்றி 9 நவகிரக ஸ்தலம் இருக்குது. தஞ்சாவூரை சுற்றி 9 நவகிரக ஸ்தலம் இருக்குது. 2வது எப்படி பூஜை முறைன்றது இருக்குது. நவரத்ன கல்லை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் சித்த வைத்திய புக்கு படித்தாதான் முழுக்க ஜோதிடத்துக்குள்ள பரிகாரத்தை தெளிவாக நம்ம கற்றுக்க முடியும். நவரத்ன கல்லை பற்றின சீக்ரெட்டாக அதில் நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெட்டலை பற்றியும் சொல்லியிருக்காங்க. குருவுடைய மெட்டல் யாருன்னா பார்த்தீங்கன்னா தங்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சள். இப்போ புத்திர தோஷம் இருக்கவங்களாம் பாருங்கள், அது வந்து புத்திர தோஷம் குரு கெட்டு போயிருக்காங்க ஜாதகத்தில். இல்லை, சூரியன் ஆயுள் நின்னாலே, ஆயுள் நட்சத்திரத்தினாலே அந்த புத்திர தோஷத்தை கொடுத்துருது. புத்திர தோஷன்றது ஆயுள். குரு யார்? புத்திர காரகன். சூரியன் வந்து தந்தை காரகன். அப்போ வந்து குருவும் கெட்டு சூரியன் கெட்டு போனவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடையாது. ஏன்னா புத்திர காரகன் யாரை சொல்லுவாங்க? குரு தான். அப்போ சூரியன் வந்து தந்தை காரகன். மாத்திரு காரகன் யார்? சந்திரன். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போய் கடகத்தை வந்து செவ்வாய் பார்த்தா அந்த தாய்க்கு வந்து குழந்தைக்கு தாய்ப்பாலே கொடுக்க முடியாது. அதே சமயத்தில் சந்திரன் வந்து நீங்கள் கடகத்தில் ஆட்சியாக இருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் இருந்து அது பர்டிகுலராக இன்னும் கேட்டிங்கன்னா குருவுடைய நட்சத்திரம் புனூர் பூச நட்சத்திரத்தில் இருந்து அந்த திருவோண ஸ்டாரில் இருந்தால் கூட சரி, தான் சொந்த வீட்டை பார்ப்பார். அவங்க 4 குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க. ஏன்னா அது பால்னால் கால்சியம் பாஸ்பரஸ் உள்ள ஒரு பொருள். பாலில் என்ன இருக்குது? கால்சியம், பாஸ்பரஸ், கொழுப்பு எல்லாம் இருக்கும். அதனால தான் இப்போ ஈஸ்ட்ரோஜன் வேறு நிறைய ஃபார்ம் ஆகுனா அதில் வந்து கொழுப்பு இருக்கணும். பாலில் தான் எல்லாமே இருக்கும். அந்த பால் குடிக்கிறவங்கெல்லாம் அழகாக வேறு இருப்பாங்க. லேடிஸ் வந்து தாய்ப்பால் கொடுத்தே அவனுக்கு குழந்தை பிறந்தா கொடுப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க நல்லா இருக்குன்னா
பால் நிறைய எடுத்துக்கணும், இல்லைன்னா அவங்க வந்து பேஷண்ட் ஆகிடுவாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பரிகாரன்றது, ஜோதிட பரிகாரன்றது முழுக்க முழுக்க சித்த வைத்தியம் தான் இருக்குது. சித்த வைத்தியம் படிக்காதவங்களுக்கு யாராலையும் வந்து தெளிவாக பரிகாரத்தை புரிஞ்சிக்க முடியாது, நம்பிக்கை வராது. நிச்சயமா. இப்போ மகர லக்னக்காரன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் குருவுடைய கல் மட்டும் போட்டக்கூடாது மகர லக்னக்காரங்க. ஏன்னா சனியோட வீட்டில் தான் குரு நிச்சயமாயிடுவார். அப்போ என்ன அர்த்தம்னா அதுக்கு குரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் குருவுடைய மெட்டல் பார்த்தீங்கன்னா தங்கம், சனியோட மெட்டல் பார்த்தீங்கன்னா இரும்பு, இரும்புன்றது தோற்பு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் எந்த காரணம் மகர லக்னக்காரன் தங்கத்தை போடவே கூடாது. டோட்டலாக அவங்க லைஃபே லாஸ் ஆகிடும். ஏன்னா அதில் அந்த 4வது வீட்டுக்கு சுகஸ்தானத்துக்கு விரையும், 3வது வீடு அதே மாதிரி லக்னத்துக்கு விரையும். தவறி கூட அவங்க தங்கம் போடுது. அதே மாதிரி மஞ்சள் ட்ரெஸ் போடும்போது அவங்களுக்கு தொல்லை வரும். எப்பவுமே எப்போ போடணுன்னு ஒரு கணக்கு இருக்குது மகர லக்னக்காரங்க. என்றைக்கு எப்படி போட்டால் அவங்களுக்கு அந்த தங்கம் கூட சக்ஸஸ் ஆகணும்னு இருக்குது. எப்பவுமே மகர லக்னக்கார ஒரு எக்ஸாம்பிள், இரும்பு வந்து அதை வந்து காய்ச்சி உருக்கி தங்கத்து மேலே ஊற்றினா தங்கம் வந்து பாதிக்கும். அதே மாதிரி தங்கத்தை போய் இரும்பு மேலே ஊற்றினா இரும்பே காணாமல் போயிடும். ப்ராக்டிக்கலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அதில் உண்மை இருக்குது. தங்கத்தை வந்து குருவா எடுத்துக்கிட்டீங்க, இரும்பு சனியா எடுத்து சொல்லி. ஆமாம் சார், மெட்டலே அதுதானே, 9 கிரகத்தோட மெட்டல் இருக்கு. அப்போ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி காலி ஆகிடும் இரும்பு. ஆனால் திருப்பி தங்கத்தை அந்த குரு தன்னுடைய நிலை எழுந்திருந்தா கூட திரும்பவும் குருவோடைய மெட்டல் தங்கத்தை கொண்டு போய் காய்ச்சி நீங்கள் ஊற்றினா பழைய நிலைமைக்கே வந்துடும் தங்கம். இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறவங்க தான் புரியும். நிறைய விஷயங்கள் வந்து கலர் தெராப்பின்னு ஒன்று இருக்குது, ஜெம் தெராப்பி இருக்குது, மெட்டல் தெராப்பி, நிறைய சீக்ரெட் வந்து சித்தால தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு குழந்தைக்கு லூஸ் மோஷன் இருக்குன்னா அவங்க வேப்ப இலையை கொடுத்துட்டு இன்ஃபெக்ஷனுக்காக அவங்க ஒரு பில்லை தான் போட்டுருவாங்க. பில்லை போட்ட அடுத்த நிமிஷம் பாருங்கள் அந்த குழந்தை நார்மல் ஆகிடும். ஏன்னா சோலார் ஃப்ளக்ஸ் நம்ம தொப்புள் பாகம் வயிறு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னா கண்டிப்பாக டாலர் போடுவாங்க, சிவப்பு கலர் கையில் ஒரு காப்பர் டாலர் போட்டோம்னா அது வயிற்றில் நல்லாகும். எந்த டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாலும் அந்த குழந்தைங்கள காப்பாற்றவே முடியாது. ஏன்னா அந்த வயிறு ஸ்ட்ரென்த்தாகனா காப்பருடைய பவர், சூரிய சக்தி வேணும். 7 சக்கராஸில் வந்து 5 பஞ்சபூதத்தோட கனெக்ஷன் யாருக்கிட்ட இருக்குன்னா, மூலாதாரம்னா மண், சுவாதிஷ்டனா நீர், எது சிறுநீரகம், மூலாதாரம்னா மண் பெருமுடல் ஏரியா. அப்போ சிறுநீரக சம்மந்தப்பட்ட சுவாதிஷ்டனம், இது பஞ்சபூதத்தோட கனெக்ஷன். அதே மாதிரி மணிப்பூரக சக்கரனா நெருப்பு பஞ்சபூதத்தில், அநாதகம் இது காற்று, விசுத்தி இது தொண்டை பகுதி. விசுத்தின்னா அது கசப்பு ப்ளஸ் வந்து ஆகாய தத்துவம், காற்றுன்றது அநாதகம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றுக்கும் சித்தாவில் அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். பஞ்சாங்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா சார் 65ஆம் பக்கத்தை எடுத்து பாருங்கள், தமிழுக்கு ஈடுனா எதுவுமே இல்லை பரிகாரத்துக்குன்றதுக்கு. தமிழ்நாடு நம்ம பிறந்ததுக்கு பெரிய கிஃப்ட். தமிழ்நாட்டில் பிறந்தோம்னா ஜோதிடத்தோட சீக்கிரட்டை தெளிவாக கற்றுக்க முடியும். இன்னொன்று என்னன்னா, சான்ஸ்கிரிட் புக்கில் வந்து இங்கிலீஷ் டு சான்ஸ்கிரிட் ஒரு ரஞ்சன் பப்ளிகேஷன்ஸ் ஆகணும், அந்த புக்ஸ் எல்லாம் அவங்க தான் நிறைய விஷயங்களை வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஜோதிட ரகசியங்களை. ஆனால் பரிகாரத்தை மட்டும் கற்றுக்கணுன்னா தமிழ் படிக்கணும், சித்த வைத்தியம் படித்தோம்னா கிரேட்டான பர்சனாக வர முடியும், ஞானியாக வளர முடியும். நிச்சயமாக. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் பொண்ணாக நேரத்தை செலவழித்து நம்ம உறவுகளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுகமே சொல்லுங்கள். சுகம் சொல்லுங்கள்.